அதிகாரம் 2. இஸ்ரவேல் வம்சத்தார் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் அவருடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார். அவர்கள் ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சோரம் போய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவர்களோ அந்த நன்மைகளினால் கர்த்தரை ஆராதிக்காமல் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் தாம் அவர்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் அவர்களை விட்டு நீக்கி போடுவதாக எச்சரிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எச்சரித்தாலும் அவர்களுக்கு மறுபடியும் இரக்கம் செய்வதாகவும் வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் தங்களுடைய பழைய ஆசீர்வாதங்களை திரும்பவும் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் அவர்களுடைய விக்கிரக ஆராதனையில் இருந்து அவர்களை குணப்படுத்துவார். கர்த்தர் அவர்களோடு தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு நன்மையான எல்லா ஈவுகளையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார்.